விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாராயம் முத்தமிழே முதற்தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே நற்றமிழே நாடகத் தமிழே நாட்டிய தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே தாயே எம் தமிழே உன்னை தலைவணங்கி பறிக்கப்பட்ட உரிமைகள் மீட்டெடுக்கப்பட்ட நாளான இந்நாளின் சிறப்பிற்கு நிகருண்டோ அதனை சிறப்பித்து கூற வந்துள்ளேன். அகிம்சை வழியில் பெற்ற அன்பு நாள், அடிமை சங்கிலி உடைக்கப்பட்ட அற்புத நாள், வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள், சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நாள், இந்திய மண்ணிற்கு இது உகந்த நாள். 1947 ஆகஸ்ட் 15 பெற்றதோ சுதந்திரம் அல்ல, சுயமரியாதைக்கு பங்கம் விளைவித்த சூழ்ச்சிதனை முறியடிக்க சுட்டெரிக்கும் சூரியனாய் புரட்சிதனை கையிலெடுத்து போர்க்களத்தில் உயிர்விட்டு தலைமுறைக்கு உரிமைதனை பரிசளித்த எண்ணற்ற தலைவர்களின் உயிர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டதால் நம் மூவர்ண கொடியானது வானோக்கி பறக்கப்பட்டது. இதுவே சுதந்திரம் என்னும் சுய உரிமை நாள். இந்நாளில் நம் இந்திய கொடியானது வானோக்கி பறக்கப்பட்டது. வந்தே மாதரம் என்ற முழக்கத்திற்கான அர்த்தங்கள் உணரப்பட்டது. ஜாதி மதம் இனம் பேதம் கலந்த ஒற்றுமையானது நிகழ்த்தப்பட்டது. நம்மில் மட்டுமல்ல, ஓடும் நீரிலும் வீசும் காற்றிலும் ஏன் எரியும் நெருப்பில் கூட சுதந்திரமானது நிறைந்தது. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப எண்ணற்ற தலைவர்களின் தியாகத்தால் நம் சுதந்திரத்தை சுகமாய் சுவாசித்த நாளல்லவா இன்று. வெறும் வார்த்தையாலும் வடிவத்தாலும் பெற்றதல்ல நம் சுதந்திரம். எண்ணற்ற தியாகிகளின் வீரத்தாலும் விவேகத்தாலும் முதிரத்தாலும் சிந்தனையினாலும் காந்தியின் அகிம்சையினாலும் பாரதியின் கவிதைகளினாலும் பெற்றதல்லவா நம் சுதந்திரம். அதனை பேணி காப்பது நம் கடமை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் பாண்டிய நாட்டிலும், பொன்னி வீடுதோறும் விளக்கேற்றும் சோழ நாட்டிலும், தென்னை இளநீர் செறியும் சேர நாட்டிலும் இத்தனை பண்புகளையும் கலாச்சாரங்களையும் பெற்ற நம் நாட்டிற்கு இணை ஏதுமுண்டோ? அத்துணை கலாச்சாரங்களையும் பண்புகளையும் பாரம்பரியங்களையும் பேணி காப்பது நம் அனைவரின் தலையாகிய கடமையல்லவா? அது இன்றைய இளைஞரின் கையிலேயே உள்ளது. இளைஞனே, உன் திறமை என்னும் தேரினை வீதியில் இழுத்து வர வழிகள் தேடு. இந்திய எல்லையில் பூக்கள் நடு. பூக்கள் மலரும் சத்தத்தில் துப்பாக்கிகள் தூங்கட்டும். விண்கலம் செய்து விண்ணில் செலுத்து. புதிய கிரகத்தை உலகிற்கு காட்டு. உனக்குள்ளும் ஒரு அப்துல் கலாம் இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.